ஸ்ரீ குருப்யோ நமः. நமஸ்தே துர்கா தேவி. ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி, ஸ்வயம்புவ மனு அப்படின்னு ஒரு பெரிய ராஜா இருந்தாங்க. அவரோட பையன் தான் வந்து பிரியவ்ரதா. பிரியவ்ரதா ரொம்ப நாளா நல்ல மக்கள் எல்லாம் ஆழ்ந்ததுக்கு அப்புறம் வனவாசத்துக்கு போகணும், சுவாமிய வந்து ரியலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் அக்னீந்திரனை ராஜாவாக்கிட்டு ஜம்பு தீபத்தோட ராஜாவாக்கிட்டு அவரு பிரியவ்ரதா வந்து சந்நியாச ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. அக்னின்றும் வந்து ஒரு அப்பா எப்படி பிள்ளைங்கள பார்த்துப்பாங்களோ, அந்த மாரி அப்பா சொன்ன ஆர்டர் படி ஜம்பு தீபத்துல இருக்க எல்லா மக்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளைங்கள் இருக்கவங்க எல்லாம் பித்ருலோகத்துக்கு போவாங்க. அதே மாரி அக்னீந்திரனுக்கும் பித்ருலோகத்துக்கு போகணும்னு ஆசை. அதுக்கு புள்ள வேணும்ல. சோ புள்ள வேணும்னா வைஃப் வேணும். ஒரு அழகான வைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்தார பர்வதத்துல போய் ஜெபம் பண்ண, தப்பம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ பிரம்மா, அக்னீந்திரோட மனசுல வந்து ஒரு நல்ல பிள்ளைக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பூர்வ சித்தி அப்படின்னு ஒரு அப்சராவ அனுப்பிச்சாங்க. இப்போ அர்ஜுனா பகவத்கீதாலயே வரும். எல்லாத்துலயும் பெஸ்ட் யாரு அப்படின்னு கேட்பப்போ, அஹ், கிருஷ்ணா வந்து சொல்லுவாங்க, மனுஷங்கள்ல வந்து ராஜா, தைத்தியர்ல நான் பிரகலாதா, பக்தர்ல உத்தவா, அந்த மாதிரி அப்சராசுகள்ல அவர் வந்து பூர்வ சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பூர்வ சித்திய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். பூர்வ சித்தி ரொம்ப அழகா ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா பாடிக்கிட்டு அக்னீந்திரன் முன்னாடி வந்தாங்க. பூர்வ சித்தி என்ன பண்ணாங்க, அக்னீந்திர ஜபம் பண்ற குகைக்கு பக்கத்துல இருக்க உப்பவனத்துல வந்தாங்க. அந்த உப்பவனம் ரொம்ப அழகா நல்ல ஃபுல் கிரீனரிஸோட நல்ல கோல்டன் கிரீப்பர்ஸோட பீகாக்ஸ், அங்க வந்து நிறைய அழகான வாத்துகள் இருந்தது, ஸ்வான்ஸ் இருந்தது, நிறைய அழகான லோட்டஸ் இருந்தது. அந்த இடத்துல நல்ல ஸ்வீட் சிங்கிங் ஆஃப் வேரியஸ் பேர்ட்ஸ் இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான பார்க்ல பூர்வ சித்தியோட கொலுசோட கணக்கன சத்தம் கேட்டு அக்னீந்திரோட தபஸ் வந்து பங்கமாயி யாரோட கொலுசு சத்தம் அப்படின்னு பார்த்தாரு. பூர்வ சித்தி இப்ப வந்து ஒரு ஹனி பீ மாதிரி அங்க இருக்க அழகான பியூட்டிஃபுல் பூக்கள வந்து ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தாங்க. பூர்வ சித்தி மனுஷர்கள், தேவர்கள் எல்லாத்தையும் அவங்களோட அழகான மூமெண்ட்ஸ், அவங்க நடந்தா அழகு, உட்கார்ந்தா அழகு, நின்னா அழகு. ஷி வாஸ் வெரி ஷை அண்ட் நல்லா ஹம்பிளா இருந்தாங்க. அவங்க பார்த்தா அழகு. அவங்க கிளான்சஸ் அவ்ளோ ப்ளீசிங்கா இருந்தது. அவங்க என்னாச்சும் ஒரு சவுண்ட் பண்ணா, அவங்க வாயில இருந்து வர ஒவ்வொரு சவுண்டும் அவ்ளோ அழகு. அவங்க நடக்கிறது, அவங்களோட கை, கால் அசைறது எல்லாம் ரொம்ப அழகு. அவங்க பேசினா, பூர்வ சித்தி பேசினா, அப்படியே அமிர்தமே பூர்வ சித்தியோட வாயில இருந்து ஃப்ளோ ஆற மாரி ஒரு ஃபீலிங். அந்த மூச்சு காத்த வாங்குறதுக்காக இந்த பீஸ்லாம் இருக்காங்கல்ல, தேனீலாம் அப்படியே பூர்வ சித்திய சுத்தி ஒரு ஒரு லோட்டஸ சுத்தி, ஒரு பூவ சுத்தி எப்படி பீஸ் வருமோ, அது மாரி பூர்வ சித்திய சுத்தி பீஸ்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த பீஸால டிஸ்டர்ப் ஆயி பூர்வ சித்தி கொஞ்சம் வேகமா நடக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ நடக்கும்போ பூர்வ சித்தி இடுப்புல போட்ட அந்த வெயிஸ்ட் பெல்ட், அவங்களோட ஒவ்வொரு அவயவங்களும் ரொம்ப அழகா, அவ்ளோ அழகா மூவ் ஆனுச்சு. அப்போ அக்னீந்திரன் வந்து பூர்வ சித்திய பார்த்துட்டு கேட்டாங்க, "ஓ சாத்வி, யாரம்மா நீ? இந்த மலையில என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? நீ என்ன சுவாமியால கிரியேட் பண்ண மாயாவா? உன்கிட்ட 2 பெரிய பவுஸ் இருக்கு. அதுல வந்து கயிறே இல்ல. எதுக்காக இந்த பவுஸ் கேரி பண்ணிட்டு இருக்க? உனக்காகவா? இல்ல யாராச்சும் ஃப்ரெண்டுக்காகவா? இல்ல இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க அனிமல்ஸ சாகடிக்கிறதுக்காக இந்த மாரி 2 பவுஸ் தூக்கிட்டு வர?" அதுக்கப்புறம் அக்னீந்திரன் வந்து பூர்வ சித்தியோட கண்ண பார்த்துட்டு சொல்றாரு. கண்ண வர்ணிக்கிறார். "உன்கிட்ட வந்து ரொம்ப உன் கண்ண பார்த்தா
ஏரோஸ் மாரி இருக்கு. அதாவது உன் கிளான்ஸ் வந்து ஒரு தீரம் மாரி ஏரோஸ் மாரி இருக்கு. இந்த ஏரோஸ்ல வந்து ஒரு லோட்டஸோட பெட்டல் மாரி ஃபெதர்ஸ் இருக்கு. ரொம்ப அழகான கண்கள். அதாவது ரொம்ப அழகான ஏரோஸ். அண்ட் அவங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. அது வந்து யாரையுமே கொலை பண்ணாதுங்கிற மாரி அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு. நீ நிஜமா ஒரு சாத்வி இந்த வனத்துல இந்த ஆரோஸ வச்சு யாரையோ ஷூட் பண்ண நெனைக்கிற. பட் எனக்கு புரியல யார ஷூட் பண்ண போறன்னு. நான் கொஞ்சம் வந்து மந்தபுத்தி. அதனால ஐ கேனாட் ஃபைட் வித் யூ. இன்ஃபாக்ட் யாருமே உன்ன வந்து ஈக்குவல் பண்ண முடியாது இன் ப்ராவஸ். அதனால என்னோட சௌபாகியமா நீ வா அப்படின்னு சொல்றாங்க. பூர்வ சித்திய சுத்தி பம்பிள் பீஸ் இந்த தேனீலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பூவ சுத்தி எப்படி தேனீலாம் இருக்குமோ, அதே மாரி பூர்வ சித்தி பூவோட ரொம்ப மதுரமான அழகான ஒரு அப்சரா. பூர்வ சித்திய சுத்தி இந்த தேனீலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தேனீய பார்த்துட்டு மகாராஜா அக்னீந்திரா வந்து வர்ணிக்கிறாரு. உன்னை சுத்தியும் தேனீ இருக்கு. ஒரு ஒரு குருவ சுத்தி எப்படி சிஷ்யர்கள் சரவுண்ட் பண்ணுவாங்களோ வொர்ஷிப் பண்றதுக்காக, அதே மாரி இந்த தேனீகள்லாம் சாமவேத மந்த்ரா, உபனிஷத்ஸ்லாம் ஒரு பிரேயர் மாரி உன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தேனீகளுக்கெல்லாம் உன் தலையில இருந்து உதிர்ற பூக்கள்ல வந்து அந்த ஷவர என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நடக்கும்போ உன் தலையில இருந்து ஒரு ஃப்ளவரோட ஷவரே வருது. அந்த ஃப்ளவர் ஷவர்ஸ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தேனீகள். ஓ தேவி! உன்னோட கொலுசு சத்தத்தோட அந்த கழகல சவுண்ட கேட்கும்போ, தித்திரி பேர்ட்ஸ் அழகா சிர்ப் பண்ற மாரி, சத்தம் பண்ற மாரி எனக்கு கேக்குது. என்னால தித்திரி பேர்ட்ஸ பார்க்க முடியல. பட் ஐ கேன் டெஃபினெட்லி ஹியர் தெம் சிர்பிங். அண்ட் உன்னோட அழகான ரவுண்ட் ஹிப்ஸ பார்த்தா, ஒரு கதம்ப பூவ பார்த்த மாரி அழகா இருக்கு. உன்னோட இடுப்புல ஒரு அழகான வெய்ஸ்ட் பெல்ட் இருக்கு. இப்போ அக்னீந்திர ராஜா பூர்வ சித்தியோட ஸ்தனங்கள வர்ணிக்கிறார். உன்னோட வெயிஸ்ட் இடுப்பு ரொம்ப தின்னா இருக்கு. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 கொம்புங்கள வந்து யூ ஆர் கேரியிங். எனக்கு அந்த கொம்புங்கள பார்த்து அவ்ளோ அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. உன்னோட நெஞ்சில ஒரு ஃப்ராக்ரண்ட் ரெட் பவுடர் வச்சிருக்க. இந்த ரெட் பவுடர் வந்து உதிக்கிற சூரியன் மாரி இருக்கு. ஸோ இந்த நல்ல அழகான சென்ட்டுள்ள பவுடர இந்த ஹோல் ஆஷ்ரமா என்னோட என்னோட பிளேஸ் ஃபுல்லா ஒரு பெர்ஃப்யூம் மாரி அழகா சென்ட் பண்ணிட்டு இருக்கு. எங்க இருந்து இது உனக்கு கிடைச்சது? அக்னீந்திரா பூர்வ சித்திய இன்னும் வர்ணிச்சுட்டே இருக்காரு. ஓ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ எங்க தங்கிட்டு இருக்க? எங்க இருந்து வர? அந்த நீ தங்கிட்டு இருக்க இடத்துல இருக்க ரெசிடென்ட்ஸ் எல்லாம் எவ்ளோ அழகா இருப்பாங்க. உன்னை பார்த்தாலே எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு மனசுல ஒரு அஜிடேஷன் வந்துரும். எல்லாருமே உன்னோட ஸ்வீட் ஸ்பீச், உன்னோட கைண்டான ஸ்மைல் இதெல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன் உன்னோட வாயில நிஜமா அமிர்தம் தான் இருக்கு. அக்னேந்திரா இன்னும் வர்ணிக்கிறாரு. ஓ மை டியர் ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ என்ன சாப்பிடுற? இப்படி ஒரு அழகான பாடி வச்சிருக்கியே, என்ன சாப்பிடுற? நீ ஒரு தாம்பூலம் வெத்தலைய வந்து யூர் சூயிங் அ பீட்டில். அதோட நல்ல ஸ்வீட் வாசம் வந்து உன்னோட வாயில இருந்து வருது. இதுல இருந்தே எனக்கு தெரியுது நீ எப்பொழுதும் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ண நெய்வேத்தியத்துல இருக்க பாக்கிய தான் நீ சாப்பிடுறன்னு. விஷ்ணுக்கு நெய்வேத்தியத்தை தான் நீ சாப்பிடுற. அர்ப்பணம் பண்ணிட்டு மிச்சம் மீதிய தான். ஸோ டெஃபினெட்லா நீ வந்து விஷ்ணுவோட ஒரு எக்ஸ்பேன்ஷனா தான் இருக்கணும். உன்னோட முகத்த பார்த்தா ஒரு அழகான ப்ளீசிங் லேக்க பார்த்த மாரி இருக்கு. உன்னோட இயரிங்ஸ் தோடுகள பார்த்தா மகர குண்டலம் மாரி இருக்கு. அதுவும் அப்படியே கண் சிமிட்டாத ஐ மாரி இருக்கு. உன்னோட கண் பார்த்தா அழகான மீன்கள் மாரி இருக்கு. அண்ட் 2 ஷார்க்ஸ் அண்ட் ரெஸ்ட்லெஸ் ஃபிஷ் உன்னோட அழகான முகத்துல ஸ்விம் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு. அதாவது கண்கள் அப்படி வர்ணிக்கிறாரு.
அதுக்கப்புறம் உன்னோட பல்வரிசைய பார்த்தா, அந்த லேக்ல இருக்க ஹம்ச பக்ஷிகள் மாரி. ஸ்வான்ஸ்லாம் வெள்ளையா இருக்கும்ல, அந்த மாரி உன்னோட பல்வரிசை இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட முடி பார்த்தா, ஒரு தேனீயோட கும்பல் மாரி. நிறைய தேனீஸ் இருந்தா எப்படி இருக்கும்? உன்னோட முகத்தோட அழக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வர ஒரு தேனீயோட கூட்டம் மாரி இருக்கு உன்னோட முடி. அப்படின்னு சொல்லி கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு அக்னீந்திரா வர்ணிக்கிறார். அக்னீத்ரா சொல்றாரு, ஏற்கனவே என்னோட மைண்ட் அலைப்பாஞ்சிட்டு இருக்கு. இதுல நீ அழகா உன்னோட லோட்டஸ் மாரி இருக்க கையில ஒரு பாலோட விளையாண்டுட்டு இருக்க. இந்த பாலோட விளையாடுறதுனால என்னோட கைக்கு இன்னும் ஒரு ஒரு அஜிடேஷன் தான் வருது. உன்னோட அழகான சுருள் முடி இப்போ வந்து ஸ்கேட்டர்டா இருக்கு. பட் நீ அத வந்து அரேஞ்சே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க. நீ உன் முடிய அரேஞ்ச் பண்ண மாட்டியா? அதுக்கப்புறம் பார்த்தா, இந்த காத்து நீ கீழ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ வந்து எடுக்க பாக்குது. இந்த காத்து வர்றது கூட உனக்கு தெரியலையா? அக்னீந்திரா வந்து திருப்பியும் டிஸ்கிரைப் பண்றாங்க. ஓ! தபஸ்வி, இந்த மாரி ஒரு அழகான அழக எங்கிருந்து உனக்கு கிடைச்சது? இப்படி ஒரு அழகு பண்ணா எல்லா தபஸ்விகளும் அவங்களோட தபஸ விட்டுருவாங்க. எங்கிருந்து இந்த வித்யைய, இந்த கலாவ கத்துக்கிட்ட? என்ன தபஸ் பண்ணி இந்த மாரி ஒரு அழக அடைஞ்ச? மை டியர் ஃப்ரெண்ட். நீயும் என்னோட சேர்ந்து தபஸ் பண்ணணும். நான் நினைக்கிறேன், இந்த யூனிவர்ஸ கிரியேட் பண்ண பிரம்மா தான் வந்து என் மேல ரொம்ப சந்தோஷப்பட்டு, உன்னை என்னோட மனைவியா ஆக்குறதுக்கு அனுப்பிச்சிருக்காருன்னு. சதுர்முக பிரம்மா வந்து பிராமணர்களால பூஜிக்கப்படுறாரு. அவர்தான் ரொம்ப கருணைப்பட்டு, "ஹி ஹஸ் கிவன் மீ டூ யூ." அவரோட கருணையினால் தான் ஐ ஹவ் மெட் யூ. இப்ப நான் உன்ன எந்த காரணத்த கொண்டும் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் யுவர் கம்பெனி. எப்பொழுதும் என்னோட மனசும், கண்களும் உண்மையிலேயே தான் இருக்கு. ஐ கேனாட் பி வித்தவுட் யூ ஈவன் ஃபார் அ செகண்ட். நான் வந்து உன்னோட ஃபாலோயர். எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போ. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன ஃபாலோ பண்ணலாம். அக்னீந்திராவோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஒரு தேவர் மாரி இருந்தது. ஸோ ஹி நியூ ஹவ் டு ஃபிளாட்டர் விமென். நல்லா லேடீஸ் எப்படி பிரைஸ் பண்ணும், பிரைஸ் பண்ணி எப்படி நம்ம சைடுக்கு கொண்டு வரணும்னு அக்னீந்திராக்கு தெரியும். தேர்ஃபோர் பூர்வ சித்தி அப்சரஸ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாரி வேர்ட்ஸ வச்சு ப்ளீஸ் பண்ணி பூர்வ சித்திய தான் சைடுக்கு கொண்டு வந்துட்டார். பூர்வ சித்தியும் அக்னீந்திராவோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட லேர்னிங், அவங்களோட யூத், யவ்வனம், அழகு, அவங்களோட அழகான பிஹேவியர், அவரோட ரிச்னஸ், அவரோட மெக்னானிமிட்டி, தாராள மனசு, அக்னீந்திராவோட மனச பார்த்து மயங்கி போய், அக்னீந்திரா யாரு? ஜம்பூ த்வீபோட ராஜா. அண்ட் ஹி வாஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஆல் ஹீரோஸ். அண்ட் பூர்வ சித்தி வந்து அக்னீந்திராவோட மெனி 1000 இயர்ஸ், 1000 வருஷங்களுக்கு, மெனி அதாவது நிறைய 1000 வருஷங்களுக்கு ரொம்ப லக்ஸூரியஸா வாழ்ந்தாங்க. லக்ஸூரியஸா வாழ்ந்து அவங்க இங்க இருக்க வேர்ல்ட்லி அண்ட் ஹெவன்லி ஹாப்பினஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அக்னீந்திரா வந்து பூர்வ சித்தியில 9 பிள்ளைங்கள ஹி காட். யார் அந்த 9 பிள்ளைங்கன்னா வந்து நாபி, கிம்புருஷா, ஹரிவர்ஷா, இலாவிரதா, ரம்யகா, ஹிரண்மயா, குரு, பத்ரஸ்வா, கேத்துமாலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேருக்குள்ள தான் வந்து 9 பூகோளத்தோட கண்டம் சொல்லலாம். லைக் வி ஹாவ் 7 கான்டினென்ட்ஸ் நவ். அப்போ வந்து 9 பார்ட்ஸ் இருந்தது. கிம்புருஷா, ஹரிவர்ஷா, இலாவிரதா, ரம்யகா, ஹிரண்மயா, குரு, பத்ராஸ்வா, கேத்துமாலா அப்படின்னு. எல்லா அப்சரஸ் மாதிரியும் பூர்வ சித்தியும் இந்த 9 பிள்ளைங்களும் ஒவ்வொரு வருஷமும் பெத்து போட்டுட்டு அவங்க பெருசானதுக்கு அப்புறம் அவங்கள வீட்டுல விட்டுட்டு திருப்பியும் பிரம்மாவை வர்ஷிப் பண்றதுக்காக சாமி கும்பிடுறதுக்காக, பிரம்மாவை கும்பிடுறதுக்காக நம்ம அக்னீந்திராவை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு அப்சர ஸ்திரீயோட பால் குடிச்சதுனால அக்னீந்திராவோட பிள்ளைங்களுக்கு வந்து அந்த 9 சன்ஸ்க்கும் வந்து நேச்சுரலாவே ரொம்ப ஸ்ட்ராங் வெல் பில்ட் பாடிஸ் இருந்தது.
ஜம்பு தீபத்தோட நவ கண்டங்களும் அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி அக்னீந்திரா ராஜா வந்து கொடுத்தாங்க. அண்ட் அக்னீந்திராவோட 9 பிள்ளைங்களும் அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச கிங்டம அழகா ரூல் பண்ணாங்க. பூர்வ சித்தியோட டிபார்ச்சர், அதாவது பூர்வ சித்தி பிரம்மா லோகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அக்னீந்திராவோட மனசுல வந்து ஒரு திருப்தியே இல்ல. எப்ப பார்த்தாலும் பூர்வ சித்திய பத்தியே நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த புருருவா ஊர்வசி மாதிரி அக்னீந்திராவும் பூர்வ சித்திய பத்தியே நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அக்னீந்திரா அஹ், தவறினதுக்கு அப்புறம், அவரோட சாவுக்கு அப்புறம் இவர் வந்து பூர்வ சித்தி எந்த கிரகத்துல இருந்தாங்களோ அதே கிரகம், அதாவது பித்ருலோகாக்கு போயிட்டு பித்ருலோக்கல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அக்னீந்திராவோட டிபார்ச்சர், அதாவது அக்னீந்திரா ஸ்வர்க்கத்துக்கு பித்ருலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த 9 பிரதர்ஸ், நாபி, கிம் புருஷா, இலாவிரதா, இவங்கெல்லாம் வந்து மேருவோட 9 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. மேருவோட மேரு மேரு பர்வதம் வந்து ஒரு கோல்டன் மவுண்டன். அந்த மவுண்டனோட 9 டாட்டர்ஸோட பேர் என்னன்னா மேரு தேவி, பிரதிரூபா, உக்ரதம்ஸ்ரீ, லதா, ரம்யா, ஷாமா, நாரி, பத்ரா, தேவவீதி அப்படின்னு அந்த 9 பொண்ணுங்களுடைய பேரு. இந்த 9 மேருவோட பொண்ணுங்களையும் அக்னீந்திரா பூர்வ சித்தியோட 9 பசங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. So Durga Devi, remember these 9 khandas of Jambu Dvipa. Ketumala Varsha, Harivarsha, Ilavrita Varsha, Kuru Varsha, Hiranyaka, Ramyaka, Kimpurusha, பத்ராஷ்வா, அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் பாரத வருஷா ஷம்.